மார்ச் 14 வெள்ளி 2025. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 5 திருவசனங்கள் 20 26. இயேசு நம்முடைய நீதியான வாழ்க்கை திருச்சட்ட அறிஞர்கள் மற்றும் பரிசேயரின் நீதியை விட அதிகமாக இருக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார். அவர் செய்கைகளுக்கு மட்டுமல்ல, எண்ணங்களுக்கும் மனப்பான்மைக்கும் முக்கியத்துவம் தருகிறார். கோபம், பழி சொல்லுதல் மற்றும் தீராத முரண்பாடுகளின் ஆபத்தை எடுத்துரைக்கிறார். ஆண்டவரின் முன்னிலையில் உண்மையான ஆராதனை செலுத்துவதற்கு முன் பிறருடன் சமாதானமாக வாழ வேண்டும் என அவருடைய அழைப்பு உள்ளது. உண்மையான நீதியானது மனதிலிருந்து வர வேண்டும். இயேசு வெளிப்படையான கடைப்பிடிப்புகளுக்கு அப்பாற்பட்டு உள்ளார்ந்த நீதியையும் மனமாற்றத்தையும் அழைக்கிறார். நாம் செய்யும் செயல்கள் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களும் கருணையுடன், அன்புடன் மற்றும் சமாதானத்துடன் இருக்க வேண்டுமென அவர் வலியுறுத்துகிறார். தீராத கோபத்தின் ஆபத்து. கோபம் மற்றும் வெறுப்பை கொண்டிருப்பது ஒரு பெரிய குற்றத்தை செய்வதற்கு சமமாகவே கருதப்படுகிறது. இது நம்மை கடவுளிடமிருந்தும் பிறரிடம் இருந்தும் விலக்குகிறது. இயேசு விரைவாக சமாதானம் தேடுமாறு அழைக்கிறார். ஏனெனில் உறவுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு ஆன்மீக முக்கியத்துவம். சமாதானம் வழிபாட்டுக்கு முன்பான முன்னேற்பாடு. நாம் இறைவனுக்கு எதையாவது அர்ப்பணிப்பதற்கு முன் நாம் யாருடன் முரண்பட்டோமோ அவர்களுடன் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். இறைவனை உண்மையாக ஆராதிக்க நம்முடைய மனம் பழிவாங்கும் எண்ணங்கள் மற்றும் கோபத்திலிருந்து விடுபட வேண்டும். இது நம்மை கடவுளின் அருளுக்கு நெருக்கமாக கொண்டு செல்லும். ஜெபம். இயேசுவே, என் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். உள்ளார்ந்த நீதிக்கான உங்கள் அழைப்பிற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களைப் போல் நேசிக்கவும் மன்னிக்கவும் பிறருடன் சமாதானமாக வாழவும் நான் ஏங்குகிறேன். இதனால் என் வழிபாடு உமக்கு மகிழ்ச்சி அளிக்குமாறு அமையும்.